மிதுன ராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாத ராசி பலன்களில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது என்னென்ன, பிரதிகூலமாக இருக்கக்கூடிய அதாவது கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கிறதா, இந்த மாதத்தின் உங்களுக்கான வழிபாடு என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு கடன் தேவைன்னா கிடைக்கும், கடன் அடைக்கணும்னா அடைக்க முடியும். இதுதான் இந்த மாதத்தின் பிரதானமான பலனாக இருக்கிறது. செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சத்துருஸ்தானத்துக்கு அதிபதி உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும். அவரே 11ஆம் இடமான ஆதாய லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக இருப்பார். 6ஆம் அதிபதி வந்து ராசியில் இருக்கார் அப்படின்றதுனால கடன் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் கிடைக்கும். அவர் செவ்வாயாக இருக்கார். அப்போ எதுக்கெல்லாம் கடன் தேவைப்படும்? செவ்வாயின்னு சொன்னால் என்னென்னா பூமி காரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மனை வாங்க போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதற்கு உங்களுக்கு வெளியிலேருந்து உதவி பணம் தேவைன்னு சொன்னால் கிடைக்கும். வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு பணம் கிடைக்கும். வேலை ஆட்கள் கிடைப்பாங்க. நல்ல கான்ட்ராக்டர், நல்ல ஒரு என்ஜினியர், பில்டர், மேஸ்திரி இவங்கெல்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க. அதற்கான ஒப்புதல்லாம் வாங்கணும் இல்லை அரசாங்கத்திடத்தில் வீடு கட்டுறதுக்கு. அந்த லே அவுட், அந்த பிளான்லாம் வந்து போட்டு நிறைய இடத்துல வாங்குற மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மிக சிறப்பாக இப்போ உங்களுக்கு நடக்கும். அந்த பில்டிங் அப்ரூவல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அம்சம் சிறப்பாக இருக்கிறது. அடுத்ததாக உங்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய யோகம். ஏன்னா 11ஆம் அதிபதியாக செவ்வாய் இருக்கார். எங்கிருந்தாவது பணம் வரும். ஆனால் ஒரு செவ்வாய் உங்கள் ராசிக்கு பகை அப்படின்னு சொல்றதுனால நீங்கள் அதை அனுபவிக்க முடியாது. அப்போ என்ன பண்ண முடியும்னா வாங்கின கடனை அடைச்சிடலாம். நோய் நொடிகள் இருக்கக்கூடியவர்கள் அதை தீர்த்து கொள்ளலாம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உடல் பாதைகள் இருக்கிறது, ஏதாவது பரிசோதனை மேற்கொள்ளணும், டயக்னோசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் செய்யலாம். ஏற்கனவே செய்திருந்தால் ரிசல்ட் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எந்த பிரச்சனையும் பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டி அறிவுறுத்தப்பட்ட நபர்கள் இப்போது செய்து கொள்ளலாம். அது செய்யலான்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அந்த செவ்வாய் வந்து ராசியில் இருக்கார். 2வது ராசியாதிபதி ராசியில் ஆட்சி பலம் பெறுவார். 2ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்திருப்பார். 3ஆம் இடத்துல வந்து சூரியனோடு சேர்வார். அதனால அதை செய்து கொள்வதற்கான ஒரு பக்குவம் வரும். செய்து கொள்ளும்போது வெற்றிகரமாக சீக்கிரமாக குவிக்லி ரெக்கவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு வரும். இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அனுகூலமான பலன். கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார், நீச்ச பலத்தை அடைகிறார். அப்போது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதை தவிர வேற எங்கேயும் தனித்து போகக்கூடாது. பெற்றோர் பெரியவர்கள் கூட சேர்ந்து தான் வெளியிடங்களுக்கு போகணும். தனியாக எங்கேயும் போகக்கூடாது. கொஞ்சம் அதில் ரிஸ்க் இருக்குது. ஏன்னா இந்த 5ஆம் இடம்னு சொல்கிறது புத்திரபாவம். புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி அதிபதி இல்லையா, புதனை தான் என்ன சொல்கிறோன்னு சொன்னால் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் பிளானட், மிக வேகமாக பயணிக்கக்கூடிய சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாகவும் சொல்லுவோம், இளமையான கிரகமாகவும் சொல்லுவோம். அதனால் குழந்தைகள் சொல்கிறோம். அப்போல பெற்றோர் வந்து மிதன ராசியில் இருந்தால் குழந்தைகளை நல்ல கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளணும். இது வந்து கவனமாக இருக்க வேண்டியது. இந்த மாதத்தில் என்ன வழிபாடு? இந்த மாதத்தில் செய்யக்கூடிய வழிபாட்டின் மூலமாக பிரச்சனை, தடை, இடையூறு எல்லாம் களையப்படும். நல்ல பலன்களை நீங்கள் அடைவீங்க. அது என்ன அப்படின்னு கேட்டால், அந்த மாதத்தில் நிறைய விசேஷ நாட்கள் வருகிறது. அதில் குறிப்பாக இந்த ஆவணி மூலம் அப்படின்றது வரும். மூல நட்சத்திரம் தனுசு ராசி, சந்திரன் வந்து 7ஆம் இடத்துல சஞ்சரிப்பார். அந்த நாளில் வந்து ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு அப்படின்றது, விநாயக பெருமான், சிவபெருமான் வழிபாடு அப்படின்றது, இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் முன்னேற்றமும் வந்து சேரும். கடகராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதத்தினுடைய அனுகூலமான பலன்கள் என்ன, இதெல்லாம் நீங்கள் செய்யலாம், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இவற்றையெல்லாம் பார்க்க போகிறோம். முக்கியமாக உங்களுக்கான வழிபாடு எது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, பயணங்கள் மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். பயணங்கள்னு சொல்லும்போது சிறு தூர பயணங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு, ஊர்களுக்கு போயிட்டு வர்றது. அந்த பயணம் செய்யும்போது உங்களுக்கு வந்து அது பயண நோக்கத்தை நிறைவேற்றி கொடுக்கும். வியாபாரம், பிஸ்னஸ் சம்மந்தமாக நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணணும்னா அது வந்து கை கொடுக்கும். வேலை நிமித்தமாக இது போல் பயணம் பண்ணுறீங்க, அல்லது தினசரி சுற்றி தெரியக்கூடிய வேலை தான் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தில் அதெல்லாம் உங்களுக்கு பலாபலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு போகிறதுக்கான தடை இருக்குது. உங்களுக்கு வெளிநாடு போகணுன்னு விருப்பம் கொண்டிருக்கீங்க, வெளிநாட்டில் போய் படிக்கணும், அங்கே போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, தடை ஏற்படுகிறதுன்னு சொன்னால் இந்த மாதம் கிடைச்சிடும். எதனால் இந்த 2 விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார்.
செவ்வாய் வந்து மிகச்சிறந்த யோகாதிபதி. பூர்வ புண்ணிய ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒருவர் 12ஆம் இடத்திற்கு போகிறார். அப்போது நல்ல பலன் தரக்கூடிய கிரகம் வந்து 12ஆம் இடத்திற்கு போனாலும் கூட அந்த 12 நல்ல விதத்திலேயே இயக்கும். 12ல் என்ன இருக்குது? விரயம். அப்புறம் இது போல் பயணங்கள். ஒருத்தர் வந்து தன்னுடைய இடத்திலிருந்து பரதேச வாசம், அதாவது வெளிநாடு செல்றது, அதுக்கெல்லாம் உண்டான அம்சங்கள் இருக்கிறது. அதனால் இதெல்லாம் நீங்கள் மேற்கொள்ளலாம். பிள்ளைகள் வெளிநாடு போகணும்னு சொன்னாலும் நீங்கள் முன் நின்று அதை வந்து ஆரம்பிக்கிறீங்க, அந்த செயலை வந்து செய்யும்போது கூட போகிறீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அது கை கொடுக்கும். அடுத்ததாக வந்து டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தில் அதற்கான அம்சம் இருக்கிறது. 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒருவர் 12ஆம் இடத்திற்கு போகிறார். அப்படி போகிறதுனால உங்களுக்கு வந்து பணியிட மாற்றம் தேவைன்னு சொன்னால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். அது வந்து நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறது. இதெல்லாம் வந்து செவ்வாய் தரக்கூடிய பலனாக சொல்லலாம். சூரியன் தனாதிபதி ராசியில் இருக்காரு, பிறகு 2ஆம் இடத்திற்கு வரார். அப்போது தனாதிபதி ராசியில் இருக்கிறதும் தனஸ்தானத்திற்கே வர்றதும் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறதுனால பண வரவு திருப்திகரமாக இருக்கும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடகராசி அன்பர்களுக்கு பண வரவு உண்டு. ஒரு குடும்பத்தில் யார் கடகராசியோ அவங்க வந்து பண வரவுக்கான முயற்சியை செய்யும்போது பணம் வரும். அதுபோல் உங்களுக்கு ஒரு பண தேவை இருக்கிறது, நீங்கள் அதுக்காக போகிறீங்கன்னு சொன்னால் கடகராசியில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு கூட கூட்டி போகலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ராசி பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னா இது வந்து சின்ன இசை வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது வந்து அப்ளிகபிள் ஆகாது. கொஞ்சம் பெரியவங்க இதெல்லாம் பார்ப்பாங்க. பிஸ்னஸ் பார்ட்னரை வந்து யாரை சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. கல்யாணத்துக்கு எப்படிப்பட்ட நட்சத்திர ராசி இருந்தால் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு அதுபோல் நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க இல்லையா. அவங்க வந்து தெரிஞ்சிருக்கும், அவங்க பழகக்கூடியவர்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை செயல்படுத்த முடியும். அடுத்ததாக பண வரவு வந்து சிறப்பாக இருக்குன்னு பார்த்துட்டோம். அரசாங்கத்திடத்திலிருந்து உங்களுக்கு ஏதாவது அனுகூலம் பண வரவு வேணும்னா அந்த முயற்சியை நீங்கள் செய்யலாம். இதெல்லாம் தனகாரகன் தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனால் உங்களுக்கு கிடைக்குது. புதன் வந்து 12, 1, 2 உங்கள் ராசிக்கு இந்த ஸ்தானங்களில் சஞ்சரிக்கிறார். அதனால் கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது. அந்த கல்விக்காக நிறைய பணம் செலவு பண்ணி நிறைய ட்ராவல் பண்ணி போய் படிக்கிறது கற்றுக்கிறது அந்த விஷயங்கள் செல்லுபடியாகும். சுக்கிரன் 3ஆம் இடத்துல நீச்ச பலம் அடைகிறார். இதுதான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது. எந்த ஒரு செயல் செய்தாலும் பக்கவாக நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். அதை வந்து ரிகர்சல் பார்க்குறது, ஒத்திகை பார்க்குறது அப்படின்ற விஷயங்கள். தேர்வு எழுத போகிறீங்கன்னா எழுதி பார்த்துக்கணும். இன்டர்வியூனா நீங்களே வந்து பேசி அதை வந்து செய்து பார்க்கணும். முக்கியமான வேலைகள்லாம் அதை பற்றி நிறைய திரும்ப திரும்ப யோசித்து பார்க்கணும். அப்படியாக உங்களை மிக சிறப்பாக தயார்படுத்தி கொள்ளணும். இதை செய்தால் போதுமானது. ஆகஸ்ட் மாதம் சாதகமாக இருக்கும். சகோதரர்களிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகணும். அவங்கள பகைத்து கொள்ளக்கூடாது. சகோதரர்களிடையே சண்டை சச்சரவு, கருத்து வேறுபாடு இதற்கெல்லாம் இடம் தரக்கூடாது. இந்த மாதத்தில் உங்களுக்கான மிக விசேஷமான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆடி கிருத்திகை. கிருத்திகைன்னு சொல்லும்போது சூரியனுடைய நட்சத்திரம், சூரியன் ராசியில் இருக்கார், 2ஆம் இடத்திற்கு வரார். அதனால் கிருத்திகை விரதம் இருந்தால் ஆகஸ்ட் மாதம் அற்புதமாக இருக்கும்.